வணக்கம். பீகார் தேர்தலில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றதை தொடர்ந்து 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாட்டில் பாஜக பெரிய அளவிலான கட்சி விரிவாக்கத்திற்கு தயாராகி வருகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பல பாஜக தலைவர்களையும் வியூக நிபுணர்களையும் அடுத்த சில மாதங்களுக்கு தமிழகத்தில் கவனம் செலுத்த அறிவுறுத்தி உள்ளதாக டெல்லியில் உள்ள மூத்த தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். அதாவது பீகார் தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்ட பல முக்கிய பாஜக தலைவர்கள் இப்போது தமிழகத்திற்கு மாற்றப்பட்டுள்ளனர். இந்த தலைவர்கள் களப்பணி, வாக்குச்சாவடி மேலாண்மை, வாக்காளர் ஆலோசனை மற்றும் மாவட்ட அளவிலான ஒருங்கிணைப்பு ஆகியவற்றை மேற்பார்வையிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் கட்சியின் வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க பாஜக முயற்சிப்பதால் வலுவான கள இருப்பு வெற்றிக்கு வழிவகுக்கும், வாக்கு சதவீதத்தை அதிகரிக்க உதவும் என்று கட்சி நம்புகிறது. டெல்லியை சேர்ந்த பல பாஜக தலைவர்களிடம் தமிழ்நாடு செல்லுங்கள், பணிகளை தொடங்குங்கள், உங்களுக்கான குழுக்கள் அமைக்கப்படும் என்று பாஜக மேலிடம் உத்தரவிட்டுள்ளதாம். டெல்லியை சேர்ந்த தலைவர்கள் படிப்படியாக தமிழகம் வருவார்கள் என உள்விவர வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. பீகார் தேர்தலில் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் பாஜக கூட்டணி பெரும் வெற்றியை பதிவு செய்துள்ளது. பீகாரில் இந்த கூட்டணி 202 தொகுதிகளில் வெற்றியை பதிவு செய்துள்ளது. பீகாரில் 10,000 கொடுக்கும் அரசு வேண்டுமா, இல்லை சட்டம் ஒழுங்கு இல்லாத அரசு வேண்டுமா என்ற முழக்கம் பரவலாக மக்களை சென்றடைந்தது. குறிப்பாக 10,000 திட்டம் 1.3 கோடி பெண்களுக்கு நேரடியாக பயனளித்ததால் பெண் வாக்காளர்களிடையே நிதிஷின் செல்வாக்கு வலுப்பெற்றது. இது 71% அதிகமான பெண்கள் வாக்களித்ததற்கு முக்கிய காரணமாக அமைந்தது. நிதிஷ்குமாரின் 10,000 திட்டம் ஏற்கனவே பெண்களின் வங்கி கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டு இருந்ததால் தேஜஸ்வி யாதவின் மாதம் தோறும் 2,500 ரூபாய் வழங்கும் வாக்குறுதியை விட நிதிஷ்குமாரின் மீதான அவர்களின் நம்பிக்கை அதிகரித்தது. இது என்டிஏவின் வெற்றிக்கு பெரும் பங்காற்றியது. 125 யூனிட் வரையிலான இலவச மின்சாரம் கிராமப்புறங்களில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. மின் கட்டணம் செலுத்த வேண்டிய தேவை இல்லாததால் கிராம மக்கள் இதை ஒரு வரப்பிரசாதமாக கருதினர். இதனுடன் 1.2 கோடி முதியோர்களுக்கான ஓய்வூதியத்தை 400 1100 உயர்த்திய நிதிஷ்குமாரின் அறிவிப்பு முதியவர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. இந்த திட்டத்தை அவர்கள் நிதிஷின் பெரிய பரிசாக கருதினர். இது போன்ற முக்கியமான வாக்குறுதிகளை, அரசியல் திட்டங்களை தேர்தலுக்கு முன்பாக தமிழ்நாட்டில் பாஜக செயல்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்காக பல முக்கிய தலைகள் டெல்லியில் இருந்து தமிழ்நாட்டிற்கு விரையும் வாய்ப்புகள் உள்ளது.